அப்ப அந்த டிஎன்ஏ டெஸ்ட் தப்புன்னு நீயும் நம்புறியா? நான் படிக்காதவமா, எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது. ஆனா நான் பெத்த குழந்தைய எனக்கு தெரியும். என் வயித்தை கிழிச்சுக்கிட்டு வந்த உசுர எப்படிமா எனக்கு அடையாளம் தெரியாம இருக்கும்? கண்ணம்மா ஏன் குழந்தைங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லம்மா. அதே சமயம் அது உங்ககிட்ட தான் இருக்கணுங்கிறதுலயும் எனக்கு சந்தேகம் இல்லை. சரி சாந்தி, நான் கிளம்புறேன். எல்லாத்துக்கும் சீக்கிரம் நல்ல முடிவே வரும். நல்லா இருக்கீங்களா? இந்த குப்பையை நல்லா இருக்கேன்னு கேட்க கூட உனக்கு மனசு வருதேம்மா. நீ நல்லா இருக்கணும் தாயி. ஆமாடி, சொல்கிறேனேன்னு கோச்சிக்காத. நிஜமாவே அது சாந்தியோட குழந்தைதாம்மா. ஆமாம்மா, பாழா போன வறுமை பெத்த குழந்தைய விற்க வச்சிருச்சு. தாலி கட்டின புருஷனை காப்பாற்றணும் தான் அவ பிள்ளைய வித்தா. அதுக்கு ஒரு வகையில் நானும் காரணமோ. அவ தயங்கினப்போ ஆபத்துக்கு பாபம் இல்லைன்னு விற்க சொன்னதே நான் தான். ஆத்திரத்தில் அவ ஏதோ பேசிட்டாலே கோச்சிட்டு போயிட்டேன். ஆனா அவ இப்ப விஷத்தை குடிச்சு படுத்து கிடக்குறான்னு தெரிஞ்சதும் மனசு கேட்கலம்மா. அது அவளை பார்க்க ஓடி வந்தேன். மன்னிச்சிருமா. படிக்காத தற்கூரி நாங்க பகைய கூட மறைச்சு வைப்போம். ஆனா பாசத்தை மறைச்சு வைக்க தெரியாதுமா. மன்னிச்சிருங்க. கஷ்டத்தை எல்லாம் தேடி தேடி அனுபவிச்சுட்டு இப்ப சந்தோஷப்படுற ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறப்போ இல்லாம போயிட்டியம்மா. எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ வயித்துக்குள்ள பந்து உருள்ற மாதிரி ஒரு குறுகுறுப்பு இருக்கு. அது பயமா, சந்தோஷமா, இல்ல கவலையா தெரியல. சந்தோஷம்தான்னு நினைச்சுக்கிறேன். என்ன பெத்தப்போ உனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். பொம்பளை ஜென்மமா நாமளும் பூமியில பிறந்து ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டு ஒரு கருவை 10 மாசம் சுமந்துகிட்டு பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரியாம, கருப்பா சிகப்பான்னு தெரியாம, ராத்திரி பகலா அதையே நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கும்ல. நீயும் இருந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன்.
குழந்தை பிறக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணம் தான். ஆனா என் விஷயத்துல அதுவே உனக்கு சாதனையா தோணி இருந்திருக்கும்ல இல்லம்மா? என்னடா போட்டோ முன்னால நின்னு பேசிட்டு இருக்காளேன்னு பாக்குறீங்களா? பாழு மனசு. எனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் தான் எங்க அம்மா இப்ப இல்லாம போயிட்டாங்களேன்னு நினைச்சு கிடந்து தவிக்குது. ஆனா ஏக்கம் தாங்க, வருத்தம் இல்ல. எனக்கு நீங்க இருக்கீங்க, அது போதும். துக்கத்தை கூட தனியா போய் மூலையில உட்கார்ந்து அழுது தீர்த்துடலாம். சந்தோஷத்தை வெளியில காட்டலன்னா தலையே வெடிச்சிடும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. உன் சந்தோஷத்தை நீ வெளியே கொண்டு வரதுக்கு உனக்கு உங்க அம்மா போட்டோ இருக்கு. ஆனா எனக்கு என் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்ப மொத்தமா வெளியெடுத்து போட்டா நீ தாங்க மாட்ட. என்னங்க சொல்றீங்க? கண்ணு மூடி கண்ணு திறந்தா எனக்கு என் பாரதியும் கண்ணுமாவும் தான் தெரியறாங்க. நான் தான் பெத்தவன் சொல்லிட்டு அலையறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு காயத்ரி. கையால் ஆகாம என் 2 குழந்தைங்களையும் அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டு ரா பகலா நான் படுற வேதனை உனக்கு தெரியுமா? வயிறு எரியுது. என் 2 குழந்தைங்களையும் அவகிட்ட இருந்து வாங்காம எனக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் எதுவும் இல்ல. வாழ்க்கையில அதை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்ல, கிடையாது. நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. உங்க குழந்தைங்க முக்கியம்தான், அதுக்காக நம்ம குழந்தை உங்களுக்கு முக்கியம் இல்லையா? என்ன மன்னிச்சிரு காயத்ரி. கண்ணு நிறைஞ்சு என் குழந்தைங்களை இழந்துட்டு நான் தவிக்கிறேன். ஆனா இன்னும் கண்ணால கூட பார்க்காத குழந்தை மேல எனக்கு அப்படி ஒரு பாசம் வரல. என் குழந்தைங்களை இழந்துட்டு நான் தவிக்கிறேன். ஆனா இன்னும் கண்ணால கூட பார்க்காத குழந்தை மேல எனக்கு அப்படி ஒரு பாசம் வரல. கண்ணம்மா ஏன் குழந்தைங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லம்மா. அதே சமயம் அது உங்ககிட்ட தான் இருக்கணுங்கிறதுலயும் எனக்கு சந்தேகம் இல்லை. அவ தயங்கினப்போ ஆபத்துக்கு பாபம் இல்லைன்னு விற்க சொன்னதே நான் தான். அண்ணி சாப்பிடலாம் வாங்க. அண்ணி என்னோடதுன்னு நினைச்சேன். இப்பவும் நான் பெத்ததுன்னு தான் நம்புறேன். ஆனா அவ குழப்பறாளே, பத்தாதுக்கு அவங்க அம்மா வேற. அண்ணி நீங்களா அவ வாயை கலறி பேச விட்டுட்டு இப்ப அவ பேசிட்டான்னு வருத்தப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சாந்தி பேசணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதுவும் அவ உண்மையை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன்.
அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அப்புறம் ஏன் அண்ணி இப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்தே நீங்க சரியில்லை. எனக்கு அவ கோர்ட்ல பேசினப்போவே சந்தேகமா இருந்துச்சு அமுதா. அவ கண்ணுல ஒரு தவிப்ப பார்த்தேன். குழந்தை என்னோட தானே தீர்மானமா சொல்லிட்டா. டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஒரு பொண்ணு தன்னோடதுன்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிறதுக்கு பெத்த புள்ளைய தவிர வேற என்ன இருக்கு சொல்லு. கண்ணம்மா ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டாலும் அவ மனசுல வேற ஏதோ இருக்கு. அவளுக்கு சொல்ல தெரியலையா, சொல்ல முடியலையா, எதுவுமே எனக்கு புரியல. அண்ணி, அவ ரொம்ப குழம்பி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். பளிச்சுன்னு ஒரு வார்த்தை, இது ஏன் குழந்தை, வேணும்னா டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? குழந்தை அவளோடதுன்னு கூட்டு சொன்னா கூட அதுக்கு தன்னால ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாதுன்னு தோணி இருக்கலாம். இன்றைக்கு அவ புருஷனை அண்ணன்கார கூட்டிட்டு போயிட்டான். குழந்தை அவளோடதுன்னு கூட்டு சொல்லியிருந்தா அதையும் அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் தனியா தான் இருக்க போறோம். குழந்தை தாங்கிட்டு தான் வளரல, அவ கண்ணு முன்னாடியாவது வளர்றது பாக்கணும்னு அவ ஆசைப்பட்டிருப்பா. நல்ல கதையா இருக்கே. நம்ம குழந்தை எதுக்கு அவ பாக்கணும்? ஏற்கனவே ஒரு வாட்டி பார்க்க வந்து நம்ம பட்ட அவஸ்தை எல்லாம் பத்தாதா? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ என்ன கேட்டீங்கன்னா அவ என்ன நினைப்பா, எப்படி யோசிப்பான்னு நம்ம தேடி தேடி யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம். எந்த தாயும் தனக்கு உரிமையில்லாத குழந்தைக்காக விஷத்தை குடிக்க மாட்டா. சாந்தி அப்படி செஞ்சிருக்கானா எனக்கு சந்தேகமா இருக்கு. இனிமே கோர்ட் இது முடிவு பண்ண வேண்டாம். எந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை திரும்ப திரும்ப எடுக்கணும்னு அவ புருஷனோட அண்ணன் சொல்றானோ அதை நான் எடுக்க போறேன். அண்ணி, எனக்கு வேற வழி தெரியல. இதை நான் செஞ்சு ஆகணும்னு தோணுது. செய்யலைன்னா எனக்கு நிம்மதி இருக்காது. கஷ்டத்தோட வாழலாம், குழப்பத்தோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். சாந்தியோட குழப்பத்தை நான் தீத்தே ஆகணும். அண்ணி வேண்டாம் அண்ணி, தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. இதெல்லாம் வேண்டாத வேலை. தாலி கட்டின புருஷனே கொலகாரின்னு சொல்லி பொண்டாட்டிய ஜெயிலுக்குள்ள போட்டு குழந்தைய தூக்கிட்டு போற காலம் இது. சாந்தி எனக்கு என்ன, சொந்தமா பந்தமா? ஒரு வார்த்தை அவ கோர்ட்ல மாத்தி பேசியிருந்தானா இந்நேரம் நான் ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பேன். அப்படி பேசுறதுக்கு அவளுக்கு எல்லா நியாயமும் இருக்கு. அப்படி இருந்தோம் என்ன காப்பாத்தணும்னு அவ நினைச்சா. என்னால வேற என்ன செய்ய முடியும்? நாளைக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கத்தான் போறேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். என் 2 குழந்தைகளையும் அவகிட்ட இருந்து வாங்காம எனக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் எதுவும் இல்ல. வாழ்க்கையில் அதை தவிர எனக்கு வேற எதுவும் இல்ல. இன்னும் கண்ணால கூட பார்க்காத குழந்தை மேல எனக்கு அப்படி ஒரு பாசம் வரல. உன்னை நம்பி நான் மோசம் போனது பத்தலன்னு இவ வேற. குழந்தைங்கிறது பொண்டாட்டி புருஷன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அடையாளம். இன்னைக்கு உன்னையா நம்பியும் அவளும் ஒரு புள்ளைய பெத்துக்கிட்டானா நாளைக்கு அவளையும் விட்டுட்டு ஓடி போறவன் தானே நீ? இல்லனா அவ பெத்த குழந்தைய அடிச்சு புடிக்கிட்டு எஸ்கேப் ஆக பாப்ப.